ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சமாக, சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், இது மூணும் சேர்த்து பொரியிற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகா ஒன்று, வரமிளகா ஒன்று போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நம்ம நல்லா வணக்கிட்டு அந்த பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸை சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், அதிலே தண்ணி இருக்கும். நம்ம அப்படியே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் எல்லா சைடும் பாருங்கள் நம்ம நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி எடுத்து அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தக்காளிலாம் வணக்கி விட்டாச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். நல்லா அந்த மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடும். இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு நம்ம வேக வைக்கிறப்ப பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும். பருப்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் குழம்பு. அப்புறம் வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறமா எடுத்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்தா இன்னமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு குழம்பு வந்து கெட்டியாக வேணால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி வேணால் கொஞ்சம் நல்லா ஒரு சொம்பு இல்லைனா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ உப்பு இதெல்லாம் காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு பத்தலையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு கொதிக்க விட்டுலாம். நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சாலும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வரணும். சிம்மிலே வச்சு நல்லா தரப்புலன்னு கொதிச்சு வரணும். இல்லை ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விட்டாலும் ஓகே தான். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வைக்கிறப்ப நல்லா வந்து கொதிச்சிடும். அந்த காயும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா இந்த அளவு கொதிக்கணும்.
அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டு காயெலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அப்படி விட்டாலும் நல்லா பஞ்சு போல் நம்ம அந்த முட்டைக்கோஸ் வெந்துடும். நல்லா டேஸ்டியான சாம்பார் நமக்கு கிடச்சிரும். நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னும் சிம்பிளாக இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.